மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக 1,30,000 பேருக்கு தயாராகும் பிரம்மாண்ட திருக்கல்யாண விருந்து. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட திருக்கல்யாண விருந்து தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் 27வது ஆண்டாக திருக்கல்யாண விருந்து வழங்கி வரும் நிலையில் நாளை நடைபெறும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1,30,000 பேருக்கு திருக்கல்யாண விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும் திருக்கல்யாண விருந்து இன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு விருந்து மாலை 5 முதல் இரவு 10 மணி வரைக்கும், நாளை திருக்கல்யாண விருந்து காலை 7 முதல் மாலை 4 மணி வரைக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உணவுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதற்காக பறவை, மாட்டுத்தாவணி, காய்கறி சந்தைகளிலிருந்து காய்கறிகள், டிரஸ்ட் உறுப்பினர்கள், பக்தர்கள் சார்பில் அரிசி மூட்டைகள், கீழமாசி வீதி வியாபாரிகள் சார்பில் மளிகை பொருட்கள், எண்ணெய் போன்ற பொருட்களும் பொதுமக்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். 7,000 கிலோ அரிசி, 12,000 கிலோ காய்கறிகள் மற்றும் 5,000 கிலோ மளிகை பொருட்களை கொண்டு இன்றும் நாளையும் 1,30,000 பேருக்கு திருக்கல்யாண விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. திருக்கல்யாண விருந்து தயாரிப்பு பணியில் 400க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள், 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்களாகவே முன் வந்து காய்கறிகளை வெட்டி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.